ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டை கொஞ்சம் நிஃப்டி பேங்கும் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸும் கொஞ்சம் காப்பாற்றிருக்கு. ஓவரால் நிஃப்டி 26 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 23,532 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 77,580 பாயிண்ட்ஸில் இருக்குது, 110 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 91 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 50,179 பாயிண்ட்ஸில் இருக்குது நிஃப்டி பேங்க். நிஃப்டி ஐடி 42,390 பாயிண்ட்ஸில் இருக்குது, 21 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் எஃப்ஐஎஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் 1849 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் 2481 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவரால் இது எஃப்ஐஎஸ் டேட்டா. ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 0.50% நெகட்டிவ்ல இருந்துச்சு. உங்களோட போர்ட்ஃபோலியோ என்ன கண்டிஷன் சொல்லுங்கள். இதில் டெரிவேட்டிவ் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்டார் வைஸ் ஆட்டோ தான் இன்றைக்கி நல்ல பெர்ஃபார்மன்ஸு. இதில் அடி விழுந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமரில் கிட்டத்தட்ட 1.57% நெகட்டிவ்ல இருக்குது. ஓவரால் சில செக்மெண்ட்ஸ் நான் சொல்கிறது சர்வீஸ், மெட்டல், பேங்கிங், பிஎஸ்சி பேங்க், பிஎஸ்சி, எனர்ஜி, கன்சியூமர் இதெல்லாம் நெகட்டிவ்ல இருந்துச்சு. ஆட்டோ, ரியாலிட்டி, மீடியா, ஃபினான்ஸ், டெக்னாலஜி, சிமெண்ட், இன்ஃப்ரா, ஃபார்மா இதெல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஸோ நீ வெல் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஈச்சர் மோட்டர்ஸ் 6% லாஸ்ட் மார்க்கெட்டில் ஏற்றிருந்தாங்க. அதுக்கான ரீசன் அவங்களோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி ஏற்றிருந்தாங்க. நிறைய ப்ரோக்கரேஜஸ் என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு 5,500 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரீசனில் இந்த ஸ்டாக்கை ஏற்றிருக்காங்க. ஸோ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணாங்க. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் நியூஸ் பேஸ்டு. ஸோ அது என்னென்னா அந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இடம் பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி எதை எக்ஸிட் பண்ணிட்டு ஈச்சர் மோட்டார்ஸையும் இன்னொரு கம்பெனியும் பிபிசிலையும் எக்ஸிட் பண்ணிட்டு இவங்களும் ஜொமேட்டோ உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எஃப்என்ஓ ரூல்ஸ் படி இவங்க உள்ளே வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்ததுனால ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸ் 6% ரேலியாக இருந்துச்சு, 318 ரூபாவில் இருக்குது. ஜொமேட்டோ 4% மேலே ரேலியாக இருக்குது, 269 இருக்குது. இந்த ரீசனில் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே மேலே போயிருக்குது. ஸோ மதர்சன் அது ரிசல்ட்ஸ் வரும்போது அடிச்சிருந்தாங்க, பட் இன்னைக்கு ஒரு 3% ரேலியாக இருக்குது. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டிஸு பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனில் இருந்துச்சு 1.5% நெகட்டிவ்ல. ஆனால் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன்லாம் இன்னும் இறங்க சான்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஸ்டாக்கில் வெயிட் பண்ணது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஆனால் டாக்டர் லேபரேட்டரிஸ் இறங்கி இருந்துச்சு. அதுக்கான ரீசன் மெக்சிகன் ரெகுலேட்டர் அவங்களுக்கு ஃபைன் போட்டாங்க. அந்த ரீசனில் இன்றைக்கி 1.5% நெகட்டிவ், 1226 இருக்குது. 1200 கீழே போக வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்லோவாக ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. டாடா மோட்டார்ஸ்லேயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, 774 இருக்குது. இது எல்லாமே நம்ம கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணுற ஸ்டாக்கு. சில ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. ஆப்பர்ச்சுனிட்டியை ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கெட் சிச்சுவேஷனில் பல்க் பையிங் பண்ணி மாட்டிக்காதீங்க. இதான் என்னோட கருத்து. சரி, பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் தலைமையில், அதாவது சக்திகாந்த தாஸ் தலைமையில் ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி மீட்டிங் விரைவில் நடக்க இருக்குது. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் நீங்கள் ரேட் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல் இவர் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர், ஐ திங்க் எனக்கு சரியாக தெரியல, காமர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் நினைக்கிறேன். அவர் பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சிருக்காரு. இவர் ஒரு யூனியன் மினிஸ்டர், சக்திகாந்த தாஸுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு, நீங்கள் ரேட் கட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவரோட கோரிக்கையை அக்செப்ட் பண்ணுறாரா சக்திகாந்த தாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மானிட்டரி பாலிசி மீட்டிங்கில் ரேட் கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பியூஷ் கோயல், அதாவது அவர் ஒரு யூனியன் மினிஸ்டர், அவர் சக்திகாந்த தாஸ் ஆர்பிஐ கவர்னருக்கு ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுன்னு. டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ரூபி பார்த்தீங்கன்னா இன்னும் அடி வாங்கியிருக்கு, 84.40 அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. இது டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ரூபி அப்டேட்டு. நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 20% மேலே ஏறி இருக்குது, 20.6% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1321 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 37% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 35.5% அதிகரிச்சிருக்கு, 2518 கோடியாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவங்களோட ப்ராஃபிட் 17.6% அதிகரிச்சிருக்கு, ரெவன்யூ 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இதில் கவனிக்க வேண்டியது, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்சிடரி கம்பெனிஸில் வச்சிருக்காங்க, அதாவது சில கம்பெனிஸ் வச்சிருக்காங்க. மேபி எவ்வளோ இருக்குன்னு எக்ஸாக்டாக தெரியல, பட் சில கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸு. அவங்களோட ரிசல்ட்ஸ் அதை தனியாக பிரித்து பார்க்கும்போது அதில் அவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட growth 22% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதில் ப்ராஃபிட் 36% கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க, 53 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 83 கோடியாக இருந்தது. அதில் அடி வாங்கியிருக்கு அவங்களோட பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸில். முத்தூட் ஃபினான்ஸோட ஓவரால் அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 31% growth ஆயிருக்கு, 90,197 கோடியாக இருக்குது. இவங்க கோல்ட் லோனில் இருக்கிறாங்க, மைக்ரோ ஃபினான்ஸில் இருக்காங்க, ஹவுசிங் ஃபினான்ஸில் இருக்காங்க, இன்சூரன்ஸ் புரோக்கிங் இந்த செக்மெண்ட்லேயும் இருக்கிறாங்க. முத்தூட் ஃபினான்ஸோட போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. இவங்களோட இன்னொரு ஹோலி ஒன் சப்சிடரி தான் முத்தூட் மணி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு அடிஷ்னலாக 500 கோடி ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு ஈக்விட்டியை வழியாட்டு இன்ஃபியூஷன் பண்ணுறதுக்கு 500 கோடிக்கும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஒன்ஸ் பெல்ஸ்டார் மைக்ரோ ஃபினான்ஸ் வச்சிருக்காங்க, இன்னொன்று முத்தூட் மணி லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. ஸோ மோராட்டி பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட், ஸ்டாக் ப்ரைஸ் 1775 ரூபாயில் இருக்குது. ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருக்காங்க.
பட் ஆப்பர்ச்சுனிட்டி இதில் இல்லை. இது கடைசியாக நான் கன்சிடர் பண்ணது 1300 கன்சிடர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிட்ட போச்சு. 1975 அந்த ரேஞ்செலாம் வந்தாங்க. இப்போ 1775 இருக்குது. வெயிட் பண்ணலாம். 1500 கீழே வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன கேட்டால் முத்தூட் ஃபினான்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுவாங்க. இது மணப்புரம் ஃபினான்ஸ் இருக்குது, அதில் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்போட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஸோ ப்ராஃபிட் 14% அதிகரிச்சிருக்கு, 1204 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 11% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா வந்து 1516 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து 11% அதிகரிச்சிருக்கு, 10463 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 14% இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அந்த ரெவன்யூ வந்து பார்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் அந்த மெர்கண்டைஸ் பண்ணுறது அந்த செக்மெண்ட்ல வந்து இவங்களுக்கு ரெவன்யூ வருது. ஸோ அது வந்து இந்த குவார்ட்டரில் தான் ஒரு ஹையஸ்ட் எவர் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. 1456 கோடி அந்த செக்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. இவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து அந்த செக்மெண்ட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகிற பிளான் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இந்த செக்மெண்ட்டில் ஒரு 3 மாடல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஐடியாவில் இருக்குது நெக்ஸ்ட் 6 மந்த்ஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எக்ஸ்பல்ஸ் 210 அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் 250R, கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் 250 இப்படிங்கிற 3 மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் ப்ரீமியா ஸ்டோர்ஸ் அப்படி ஒன்று இருக்குது. அதை வந்து கரண்ட் ஃபினான்ஷியல் இயருக்குள்ள இந்த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயருக்குள்ளே 100 ஸ்டோர்ஸ் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்கிறதுனால பிராண்ட் பில்டிங்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அக்ரெசிவாட்டு. வால்யூம்ஸ் நீ பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் 15.2 lakh யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 14.16 யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. 16 lakh யூனிட்ஸ் தான் விற்றுருக்காங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவ் சீசனை பேஸ் பண்ணி 16 லட்சம் யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எவர் ரீட்டைல் சேல்ஸை வந்து அட்டைன் பண்ணியிருக்காங்க. ரூரல் செக்டரில் டிமாண்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியோட growth ஃபார்வர்டில் தான் போகுது. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ growth 13% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 24% அதிகரிச்சிருக்கு. லாஸ்ட் க்ளோசிங் 1.5% பாசிட்டிவ்ல இருந்துச்சு. 4604 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. இப்போதைக்கு இது பக்கம் போக முடியாது. ஸோ வெயிட் பண்ணலாம் ஹீரோ மோட்டார் காப்பில். பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் வர கம்பெனி. நெட் ப்ராஃபிட் 13.5% அதிகரிச்சிருக்கு. 243 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 2.3% கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா வந்து 3689 கோடியாக இருக்குது. இதில் வந்து ரெவன்யூ பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேஸில் ஒரு 2.3% டிக்ளைன் ஆயிருக்கு. அதுக்கு ரீசன் யூரோப்பியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து அந்த யூரோப்பியன் ஆட்டோமோட்டிவ் மார்க்கெட் வீக்னஸாக இருக்கிறது தான் காரணம்னு சொல்கிறாங்க. எபிட்டாவோட growth வந்து பார்க்கும்போது 10.8% இருக்குது. எபிட்டா மார்ஜின் 220 பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு. 16.5% இருந்தது. இப்போ 18.7% அதிகரிச்சிருக்குது. இந்த குவார்ட்டரில் நியூ ஆர்டர் செக்யூர் பண்ணது டிஃபென்ஸ், ஃபெரோஷ், அலுமினியம் காஸ்டிங்ஸ், கோர் ஃபோர்ஜிங் இந்த செக்மெண்ட்ல அவங்க வின் பண்ண ஆர்டரோட மதிப்பு 1207 கோடி. டோட்டல் ஆர்டர் வின் பண்ணது இந்த H1 ஃபினான்ஷியல் 25ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 2216 கோடிக்கு வின் பண்ணியிருக்காங்க. பாரத் ஃபோர்ஜ் குரூப்போட டிஃபென்ஸ் பிஸ்னஸ் வந்து 509 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. அந்த Q2ல 67% அதிகரிச்சிருக்கு. அடுத்தது ஆர்டர் வின் பண்ணது இந்த Q2ல 642 கோடி. நான் சொல்கிறது இந்த டிஃபென்ஸ் பிஸ்னஸில். நெக்ஸ்ட் இந்த செக்மெண்ட்டில் ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 வரைக்கும் 5905 கோடி வேல்யூவில் ஆர்டர் புக் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட், டொமஸ்டிக் மார்க்கெட், பொட்டன்ஷியல் ஆர்டர் இதை ஆட் பண்ணாமல் இவ்வளோத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் JS ஆட்டோ இந்த செக்மெண்ட்டோட வளர்ச்சியும் நல்லா இருக்குது. இதில் ரெவன்யூ growth 32% அதிகரிச்சிருக்கு. 165 கோடியாக இருக்குது. எபிட்டாவும் 60% இந்த செக்மெண்ட்டில் growth ஆயிருக்குது. JSA இவங்க வின் பண்ண ஆர்டர் வந்து 173 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக்மெண்ட் வைஸ் பிரித்து சொல்கிறாங்க அவங்களோட ஆர்டர்ஸு. நெக்ஸ்ட் வந்து அந்த செக்மெண்ட்டோட வளர்ச்சி எல்லாமே. இது வந்து பாரத் ஃபோர்ஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் இதோட வேல்யூஷன், இந்த ஸ்டாக் ப்ரைஸோட வேல்யூஷன்லாம் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டைனமிக்ஸ் ப்ராஃபிட் வந்து 122 கோடி பண்ணியிருக்காங்க. 16.7% அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 11.5% டிக்ளைன் ஆயிருக்கு. 544 கோடியாக இருக்குது. பாரத் டைனாமிக்ஸோட எபிட்டா பார்க்கும்போது 26.2% டிக்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜினும் குறைஞ்சிருக்கு 18.2% ஆட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் ப்ராஃபிட் 129 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 188 கோடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் ஆட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 735 கோடியாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்க்கும்போது 989 இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாஸ்ட் 1 monthஸில் வந்து 17% கீழே விழுந்திருக்கு. 3 monthஸில் 25% கீழே விழுந்திருக்கு. 15% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் மட்டும் கொடுத்துருக்காங்க 2024. பாஸ்ட் 1 பீரியடில் வந்து 82% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாரத் டைனமிக்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
வருண் பெவரேஜஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு $575 இருக்குது. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கான ரீசன் பார்க்கும்போது 7500 கோடி ஒர்த்துள்ள குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட், அதாவது QIBயை வந்து லான்ச் பண்ணாங்க இன்னைக்கு. அதை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரேலி ஆச்சு. ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணது $565 per ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு அந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் QIP மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதை அவங்க லான்ச் பண்ணதுனால இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போச்சு. டாடா கம்யூனிகேஷன் இவங்க வந்து ATM பிஸ்னஸ் அதில் வச்சுருக்க 100% ஆஃப் த ஸ்டேக் வந்து 330 கோடிக்கு வந்து விற்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டிரான்சாக்ஷன் சொல்யூஷன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் பார்த்தீங்கன்னா 100% ஆஃப் த ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதை வந்து ஸ்டேக்கை வந்து 100%க்கு 330 கோடிக்கு இந்த டீலை பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து டாடா கம்யூனிகேஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஈட் பாரி அப்படிங்கிற ஒரு கம்பெனி கியூட் ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் 32% காலி, ரெவன்யூ 3% வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவன்யூ வந்து 9330 கோடியாக இருக்குது, ப்ராஃபிட் வந்து 305 கோடியாக குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு எபிட்டா பார்க்கும்போது 8.1% அடி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜின் 10.4% குறைஞ்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுகர் ஆப்ரேஷன், ரிஃபைனரி பிஸ்னஸ், ஃபார்ம் இன்ஃபுட் செக்மெண்ட் இப்படி நிறைய பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. இதில் சுகர் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபைனரிங் பிஸ்னஸை சேர்த்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், அதாவது லாஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் பார்க்கும்போது 38 கோடியாக இருக்குது. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 24 கோடியாக இருக்குது. இது அதிகரிச்சிருக்கு. ஃபார்ம் இன்புட் செக்மெண்ட்ஸ் பார்க்கும்போது 950 கோடி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கீழே விழுந்திருக்கு. நியூட்ராசிட்டிகல்ஸ் டிவிஷனில் பார்க்கும்போது லாஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 5 கோடியாக இருக்குது. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 24 கோடி ப்ராஃபிட்டாக இருந்தது, இப்போ லாஸ் பிஃபோர் டேக்ஸாக மாறி இருக்குது. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குரூப் அந்த டிவிஷன் பார்க்கும்போது லாஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் 17 கோடியாக இருக்குது. அது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 11 கோடி லாஸில் தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ லாஸ் அதிகரிச்சிருக்கு. இதில் இவங்களோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கும்போது லாஸ்ட் க்ளோசிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5% பாசிட்டிவ் இருந்துச்சு. 788 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஈட் பாரி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பிளாக்ஸ்டோன் கொடுத்த அப்டேட்டு. இவங்க வந்து ஹால்டிராம் ஸ்நாக்ஸில் ஒரு $8 பில்லியன் வேல்யூஷனுக்கு 20% ஆஃப் த ஸ்டேக்கை வந்து அக்யூசியேஷன் பண்ண கண்ணு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிளாக்ஸ்டோன் ஐடியா கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிளாக்ஸ்டோன் வந்து இந்த ஹால்டிராம் ஸ்நாக்ஸில் வந்து அக்யூசியேஷனுக்கு பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ரிலையன்ஸ் டிஸ்னி பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த மர்ஜருக்கான அந்த டீலை வந்து டிரான்சாக்ஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மீடியா பவர் ஹவுஸாட்டு உருவெடுப்பாங்க. ஏன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த ஜேவியில் 16.34% ஆஃப் த ஸ்டேக் வச்சிருக்காங்க. அதே அவங்களோட ஸ்டெப் டவுன் யூனிட்டாக இருக்கிற வியோகாம் 18 46.82% ஆஃப் த ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஸ்னி வந்து 36.84% ஆஃப் த ஸ்டேக் வந்து இதில் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் வெஞ்சூர் மூலமாட்ட நீ பார்த்தீங்கன்னா 11,500 கோடி வருது இந்த ஜாயின்ட் வெஞ்சூர். ஸோ இதோட ஹெட் பர்சன் பார்க்கும்போது, சேர் பர்சன் பார்க்கும்போது நீட் அம்பானி தான் இந்த இதில் இருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மெர்ஜரோட மொத்த வேல்யூஷன் பார்க்கும்போது 70,352 கோடி, $8.5 பில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வால்ட் டிஸ்னியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஜொமேட்டோ அவங்க கொடுக்குற அப்டேட்டு. டிசம்பரில் வந்து $1 பில்லியன் வேல்யூஷனில் QIP வந்து அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. $1 பில்லியன் வேல்யூக்கு QIP வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துருக்குது. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து அப்டேட்டு. ரிலையன்ஸ் வந்து டாக்ஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க 28 கோடிக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்நாக்கிங் ஸ்டார்ட் அப் கம்பெனி. இந்த டாக்ஸ் ஃபுட்ஸு D2C பிராண்டில் வருது. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. 28 கோடிக்கு அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். கிளென்மார்க் ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 354 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரிசல்ட்ஸ். ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 180 கோடி லாஸ்ட்டில் இருந்து இப்போ 354 கோடி ப்ராஃபிட் பாதைக்கு மாறி இருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.5% அதிகரிச்சிருக்கு. 3400 கோடியாக இருக்குது. எக்ஸ்பென்சஸும் இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எக்ஸ்பென்சஸ் ஸ்பெண்ட் பண்ணது. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிளென்மார்க் ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.